இந்த அப்பா தன்னோட பையன் இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கூட்டிட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்ப பையன் கேட்கறான், எதுக்காகப்பா இந்த இடத்துல இருக்க வீடெல்லாம் பெருசு பெருசா இருக்குன்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, அவங்கள்ட்ட எல்லாம் பணம் இருக்கு, அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடை கட்டுவாங்கன்னு சொல்லும்போது இந்த பையன் கேட்கறான், எதுக்காகப்பா நம்ம கிட்ட பணம் இல்லன்னு. அப்ப அப்பா சொல்றாரு, அதுக்கு நீ இங்கிலீஷ் படிக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு கடவுள் பணத்தை கொடுப்பாரு, அந்த பணத்தை வச்சு இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லும்போது இந்த பையன் அங்க பிச்சை எடுத்துக்க இருக்க ஒருத்தர் இந்த பையன் வந்து பாக்குறான். அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான், அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு. அப்ப அப்பா அந்த ஆள்கிட்ட ஐஸ்கிரீம் எவ்வளவுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு 25 ரூபான்னு. அப்ப அப்பா சொல்றாரு, தம்பி உனக்கு காய்ச்சல் அடிக்குது, அதனால ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லும்போது சின்ன பையன் சொல்றான், எனக்கு காய்ச்சல்லாம் அடிக்கல, போய் சொல்லாத, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சொல்லும்போது அப்பாவும் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்குறாரு. உடனே அந்த பையன் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு குடு குடுன்னு போறான். எங்க போறான்னு சொல்லி பார்த்தா அந்த பிச்சைக்காரருக்கு கொண்டு அந்த ஐஸ்கிரீமை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அப்பா சொல்றாரு, சின்ன பையனா இருந்தாலும் நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க, ஐஸ்கிரீம் போனிச்சுன்னு சொல்லி கவலைப்படாத, உனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சேர்ட்ட கேட்கிறாரு, என்னோட பையனை இங்கிலீஷ் படிக்க வைக்கணும், பிரின்சிபலை மீட் பண்ண முடியுமான்னு சொல்லும்போது அந்த ஆள் சொல்றாரு, அதுக்கு நீ 100 ரூபாய் கட்டணும்னு. உடனே பணத்தை கொடுக்குறாரு. அப்படி இந்த பக்கமா இந்த பையன் மத்த பசங்க எல்லாம் படிச்சுக்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான், அப்பா இங்க இருக்கவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க, நானும் பேசுவானான்னு சொல்லும்போது அப்பா சொல்றாரு, அதுக்காகத்தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீயும் கண்டிப்பா இங்கிலீஷ் பேசுவான்னு சொல்லும்போது அந்த சேர் வந்து இந்த அப்பாவை கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் பையனுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு அந்த பிரின்சிபலை மீட் பண்ணும்போது பிரின்சிபல் சொல்றாரு, நீங்க படிச்சிருக்கீங்களான்னு. அப்ப இவரும் ஆமான்னு சொல்றாரு. அப்படி இந்த பக்கமா அந்த சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த சின்ன பையன் கிட்ட அந்த பிச்சைக்காரர் வராரு. வந்தவரு, எனக்கு அந்த ஐஸ்கிரீமை தருவியான்னு சொல்லும்போது இந்த பையனும் ஐஸ்கிரீமை கொடுத்துறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷமா விளையாண்டுக்கு இருக்காங்க. இந்த பக்கமா அப்பாவை காட்டுறாங்க. ஒரு எக்ஸாம் பேப்பர் கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. ஆனா இவர் படிச்சு இல்லாதனால எக்ஸாம் எழுத தெரியாம, நான் படிக்காதனால என் பையனோட படிப்பு பாழா போயிருச்சேன்னு சொல்லி அழுகும் போது இதை பார்த்துக்கு இருந்த பிரின்சிபல், உங்களை மாதிரி ஆளுகள்லாம் இங்க வர்றது தப்புன்னு சொல்லி கண்ணத்துல அரைஞ்சி துரத்தி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் ரொம்ப சோகமா வெளியில வரும்போது அந்த பிச்சைக்காரர் கூட பையன் விளையாண்டுக்கு இருக்கிறத பார்த்த உடனே என்னோட சட்டை எதுக்காகடா கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது பையன் சொல்றான், அவரை விடுங்கன்னு. ஆனா அப்பா கேட்கிற மாதிரி இல்ல. இதனால பையன் அப்பாவை இங்கிலீஷ்ல திட்டுறான். இதை கேட்ட அப்பா, என்னப்பா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறேன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், எனக்கு இங்கிலீஷ அந்த அங்கிள் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லும்போது இதை கேட்ட அப்பா, ஸ்கூல்ல இருக்க சேரு கூட தெரியாத இங்கிலீஷ் உனக்கு தெரிஞ்சிருக்கு, இனிமே நீ தான் என் பையனுக்கு படிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சேவிங் எல்லாம் பண்றாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.